அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. பஞ்சமி திதியும் பூராட நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே இறை வழிபாட்டில் முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்வது மிகவும் சிறப்பான முறையிலே அமையப்பெறுகிறது. முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதே போல நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய எதிரிகளை வரட்டக்கூடிய ஒரு நன்னாள் இந்த நாள். பூராடம் போராடும் என்பார்கள். உங்களது போராட்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து நல்ல முறையிலே சாதனை பெறக்கூடிய நன்னாள் இந்த நாள். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இது ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை சிறப்பான முறையில் நடைபெறும். அதே போல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெற்று உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்திலே அமையப்பெறுவதால் பல்வேறு விதமான நன்மையான சூழல்கள், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள், பொருளாதாரத்திலே நல்ல மேம்பாடு, அதே போல எடுத்த காரியத்திலே நல்ல முயற்சிகரமான வெற்றிகள் வந்து சேரும். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்படுற சுக்கிர பகவான் ராசிக்கு 12லே அமையப்பெற்று சந்திரன் 8ஆம் இடத்திலே வருவதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. சற்று கவனமாக சென்று வாருங்கள். சில நேரங்களிலே புதிய மனிதருடைய பழக்க வழக்கத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல தேவையில்லாத நபர்களிடத்திலே சற்று உங்களது முக்கிய விவரங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது. நீண்ட நெடுந்தூர பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு வாகனங்களிலே செல்லக்கூடிய நபர்கள் காலை நேரத்திலே பிரயாணங்கள் மேற்கொள்ளுங்கள். மதிய நேரத்தில் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. அதிகப்படியாக வெயிலிலே செல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 7லே சந்திரன் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் பல்வேறு விதமான கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை, அதே போல லாபங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, முழு முயற்சியாக ஈடுபடும் போது நல்ல ஆதாயங்கள், தனவரவு அபிவிருத்தியாகும். அதே போல முயற்சிகள் அனைத்தும் காரியங்களும் கைகூடும். நல்ல விதமான பணவரவுகள் அதிகரிக்கும். எடுத்த காரியத்திலே லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல முயற்சிக்கான எந்த ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யும் பொழுதும் நல்ல பணவரவுகள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சிகள், ஆதாயங்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 6லே இருப்பதால் சில நேரங்களிலே மருத்துவ செலவு, அதே போல சிறிய பொருளாதாரத்திலே மேம்பாட்டு குறைந்து சில பிரச்சனைகள் வந்து சேரும். சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்திலே அமையப்பெற்று 9ஆம் இடத்திலே சூரியன் அமையப்பெறுகிறார். பல்வேறு விதமான லாபங்கள் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதால் சில நேரங்களிலே அதீத லாபங்கள் இருந்தாலும் சில முயற்சிகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நீங்கள் கவனமாக செய்வது மிகவும் சிறப்பு. சந்திர பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு நன்மைகள், பூர்வீக சொத்துக்கள் சிறப்பாக அமையப்பெற்றாலும் தந்தையார் வழி சொத்துக்களிலே சில சிக்கல்கள் இருந்து அது நிவர்த்தி அடையும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் வந்து 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புத பகவான் சனி பகவானோட கூட்டு சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் சில நேரங்களிலே அதீத உடல் உழைப்பு, அதே போல அதிகப்படியான வேலை பளு, இந்த நாளிலே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதிகமாக வேலை இருக்குன்னு வேலைன்றதை உங்கள் உடல்நிலையை கவனித்து கொள்ளுங்கள். அதே போல சரியான நேரத்துக்கு உணவு அருந்துவது மிகவும் சிறப்பு. அதே போல பொருளாதார மேம்பாட்டு இருந்தாலும் உங்கள் உடல்நிலையும் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு 3லே அமையப்பெற்ற சந்திரனும் உங்களுக்கு 7லே அமையப்பெற்ற உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் நல்ல முறையிலே இருப்பதால் நல்ல பணவரவு ஏற்படும். அதே போல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உங்களது வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாளிலே அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல முயற்சி, ஆதாயங்கள், வெற்றி. அதே போல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரனும்
உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவான் ராசிக்கு 5லே அமையப்பெற பெற்று பல்வேறு விதமான லாபங்கள், ஆதாயங்கள், முயற்சிக்கான வெற்றி பாதைகள், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, முன்னேற்ற வழியிலே நல்ல அதீத விதமான சந்தோஷங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு உங்கள் ராசியிலே சந்திரன் அமையப்பட்டு ராசிநாதனாகிய குரு பகவானை சம சப்தம பார்வையிலே நேருக்கு நேராக பார்ப்பது பல்வேறு விதமான விஷயங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை தருகிறது. அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, முழு முயற்சியாக எந்த விஷயத்தை ஈடுபாடு செய்யும் பொழுதும் நல்ல லாபத்தையும் ஆதாயத்தையும் பெறலாம். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் நீங்கி நல்ல லாபங்கள், வெற்றிகரமான முயற்சிகள். சந்திரன் ராசிக்கு 12லே மறைந்து சனி பகவான் ஆகிய லக்னாதிபதி, ராசியாதிபதியாக சனி பகவான் 3லே அமையப்பெறுவது நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய நிலை. மறைமுகமான பணவரவு, அதே போல் திடீர் பணவரவெல்லாம் ஏற்படும். முயற்சிக்கான எல்லா விஷயங்களும் சிறப்பாய் நடப்பெறிய கூடிய பல்வேறு விதமான பாக்கியங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு விதமான சூழ்நிலையிலே முயற்சிக்கான ஆதாயங்கள், சில நேரங்களிலே பொருளாதார நிலை மேம்பாட்டு, அதே போல் எல்லா விதமான செயல்களிலும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தாலும் சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு சற்று காலதாமதமாக வருகிறது. ஆகையால் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெறுகின்றார். ராசிநாதன் 4லே அமையப்பெற்று பல்வேறு விதமான லாபங்களும், எதிர்பார்த்த பணவரவும், தொழிலிலே சில பிரச்சனைகள், அதே போல் புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், அதிகமான லாபங்கள், அதே போல் எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு போன்றவற்றை உங்களுக்கு வெகு விரைவிலே வந்து சேரும். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்றுவா நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.